வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி மேஜரில் யூனிட் 5ல் வந்து தமிழ்நாடு வரலாறு கிபி 1565 வரை உள்ள டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த 5வது யூனிட்டில் வந்து இதை பற்றி தான் இருக்குது. நேற்று வீடியோவில் வந்து தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு பற்றி பார்த்தோம், புவியியல் ஆதாரங்கள் அதெல்லாம் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு வந்து வரலாற்றுக்கு முந்தைய கால தமிழகம் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. வரலாற்றுக்கு முந்தைய கால தமிழகம். சரி, இந்த வரலாற்றுக்கு முந்தைய கால தமிழகம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்ற சொற்றொடரை பயன்படுத்தியவர் வந்து டேனியல் வில்சன். எந்த வருஷம்னா 1800 பயன்படுத்தினார்னா 1851 டேனியல் வில்சன் அப்படிங்கிறவர் தான் இதை பயன்படுத்தினார். சரிங்களா? அடுத்தது, வரலாற்றுக்கு முற்பட்ட சான்றுகள் பற்றி அறிய உதவும் சான்றுகள்ல அதிகமா, அதாவது எல்லாமே என்ன அப்படின்னா புதைப்பொருள் சான்றுகள். புதைப்பொருள் சான்றுகள் தான் நமக்கு உதவுகிறது. அது மட்டும் இல்லாம வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திற்கான அடித்தளம் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டது அப்படின்னு இந்த சான்றுகள் மூலம் நமக்கு தெரியுது என்பதை புதைப்பொருள் ஆராய்ச்சி மூலம் உறுதிப்படுத்தியவர். இந்த சான்றுகள் மூலம் தெரிய வந்து அதை உறுதிப்படுத்தி காட்டியவர் வந்து ராபர்ட் ப்ரூட் ஆவார். சரிங்களா? இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல பழைய கற்கால காலமும் ஒன்று இருக்கு. இந்த பழைய கற்கால வந்து தொல்பொருள்களை கிடைச்சுள்ள இடங்கள் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் அத்திரம்பாக்கம், பல்லாவரம், வல்லம். இந்த ராபர்ட் ப்ரூட் அப்படிங்கிறவர் ஆராய்ச்சி செஞ்ச இடம் தான் வந்து, இந்த தொல்பொருட்கள் கண்டுபிடிச்ச இடம் தான் வந்து பல்லாவரம். சரிங்களா? அடுத்தது, இந்த காலகட்டத்தில் வந்து ஆராய்ச்சிகளை செஞ்சவர் வந்து இவர் ராபர்ட் ப்ரூட்ஸ் மட்டும் இல்லை, ஜெய்னர் அப்படிங்கிற இன்னொரு ஆராய்ச்சியாளரும் அதை பண்ணாரு. ஆனா இவர்களுடைய ஆராய்ச்சியின் மூலம் அங்க வாழ்ந்த மக்கள் வந்து திராவிடர்களின் முன்னோர்கள் அப்படின்னு சொல்லலாம். புதிய கற்காலம் வந்து கிடைச்சிருக்கு, சான்றுகள் கிடைச்சிருக்கு. அது என்னென்ன இடத்துல கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னா பையம்பள்ளி, ஆதிச்சநல்லூர், அப்புறம் செங்கமேடு, அப்புறம் சாயர்புரம் ஆகிய இடங்கள்ல கிடைச்சிருக்கு. சரிங்களா? அடுத்த காலம் வந்து உலோக காலம். இந்த காலத்தினுடைய அதிகமா கிடைச்ச இடம் வந்து ஆதிச்சநல்லூர்ல தான் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இந்த லெமூரியா கண்டம் அப்படிங்கிற ஒரு கண்டம் வந்து குமரி கண்டத்தை தான் லெமூரியா கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டத்துக்கு பெயர் சூட்டியவர், இந்த குமரி கண்டத்துக்கு லெமூரியா கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெமூரியா கண்டத்திற்கு பெயர் சூட்டியவர் வந்து பிலிப் ஸ்லேட்டர். சரிங்களா? இவர் வந்து ஒரு நூல் எழுதியிருப்பாரு. அந்த நூலோட பேர் வந்து மடகாஸ்கர் பாலூட்டிகள் அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பாரு. என்ன வருஷம்னா 1864 எழுதியிருப்பாரு. இதுல தான் இந்த லெமூரியா கண்டத்தை பத்தி சொல்லியிருக்காரு. சரிங்களா? இந்த லெமூரியா கண்டத்தை பத்தி ஆராய்ச்சி நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. அதில் கிடைச்சக்கூடிய ஆதாரங்கள் மூலமா தான் வந்து தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுக்கு முந்தைய காலங்கள் பற்றி நம்ம அறிஞ்சிக்க உதவியா இருக்கு. சரிங்களா? வரலாற்றுக்கு முந்தைய காலம் அதை பத்தி இப்ப போலாம். தொல்பொருள் சான்றுகள் 400,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் ஹோமினியன்ஸ் வாழ்ந்ததை சுட்டிக்காட்டுகின்றன. இந்திய தொல்லியல் ஆய்வகம் ASI மூலம் ஆதிச்சநல்லூரில் மீட்கப்பட்ட தொல்பொருட்கள் 3800 ஆண்டுகளுக்கு முந்தைய தொடர்ச்சியான வரலாற்றை குறிப்பிடுகின்றன. பொது ஆண்டு 1500 மற்றும் 2000ற்கு இடைப்பட்ட சிந்துவெளி நாகரிகத்தை சார்ந்த கற்சுவடுகள் பண்டைய தமிழ் எழுத்துக்களின் பயன்பாட்டை குறிப்பிடுகின்றன. அதாவது சிந்து வெளிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்சுவடுகளும் பண்டைய தமிழ் எழுத்துக்களின் பயன்பாட்டை குறிக்கிறதா சொல்றாங்க. கீழடியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் பொது ஆண்டு 6ஆம் நூற்றாண்டு
குடியேற்றத்திற்கு முந்தைய ஒரு பெரிய நகர்ப்புற குடியேற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளது. கீழடி இப்ப எங்க இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம். ஆனா மதுரைக்கு பக்கத்துல தான் இது இருக்கு. சரிங்களா? மேலும் ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் தமிழ் பிறமி எழுத்துக்களை பயன்படுத்துகின்றன. ஆதிச்சநல்லூர்ல அதிகமான இந்த தொல்பொருள் ஆய்வுகள் நடைபெற்ற இடம் ஆதிச்சநல்லூர் தான். இங்க தமிழ் பிறமி எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன தெரியவது. இது பொது ஆண்டுக்கு முன்பு 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு அடிப்படை எழுத்தாகும் இந்த தமிழ் பிறமி எழுத்து. கீழடியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பானை ஓடுகள் சிந்து சமவெளி எழுத்து மற்றும் தமிழ் பிறமி எழுத்துக்களுக்கு இடைப்பட்ட ஒரு எழுத்து முறையை குறிப்பிடுகின்றன. பாருங்க, கீழடியில் உள்ள எழுத்து முறையும் சிந்துவெளியில் உள்ள எழுத்து முறையும் ஒப்பிட்டு பார்த்து இந்த ஆய்வுகளை செஞ்சு இதை கூறியிருக்காங்க. தொன்மையான பாரம்பரியத்தின்படி தமிழ் மொழியானது சிவபெருமானால் அகத்தியருக்கு கற்பிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. தொல்பொருள் சான்றுகளின்படி சங்க காலம் ஏறத்தாழ பொது ஆண்டுக்கு முன்பு 5ஆம் நூற்றாண்டு முதல் 3ஆம் நூற்றாண்டு வரை 8 நூற்றாண்டுகள் நீடித்தது. பொது ஆண்டுக்கு முன்பு 5ஆம் நூற்றாண்டு முதல் பொது ஆண்டு கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. இக்காலத்தில் இயற்றப்பட்ட சங்க இலக்கியங்கள் இக்கால வரலாற்றின் முக்கிய ஆதாரங்களாக இருந்தன. இந்த சங்க இலக்கிய ஆதாரங்கள்லாம் பின்னாடி வர டாபிக்ல நம்ம விரிவா பார்க்கலாம். பண்டைய தமிழகம் முடியாட்சி அரசுகளாகிய சேரர், சோழர் மற்றும் பாண்டியர் என்னும் மூவேந்தர்களால் ஆளப்பட்டு வந்தது. சோழர்கள் தமிழகத்தின் தெற்கு பகுதிகளையும் சேரர்கள் தமிழகத்தின் மேற்கு பகுதிகளையும் பாண்டியர்கள் தமிழகத்தின் தெற்கு பகுதிகளையும் சோழர்கள் காவிரி வடிநில பகுதிகளையும் ஆண்டனர். இம்மன்னர்கள் மூவேந்தர்கள் என அழைக்கப்பட்டனர். வேல் அல்லது வெளிர் என்று அழைக்கப்பட்ட பழங்குடி தலைவர்கள் குறுநில மன்னர்களாக இருந்தனர். வெளிர் மன்னர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளூர் அளவில் கிளார் அல்லது மன்னர் என்று அழைக்கப்பட்ட குலத்தலைவர்களும் இருந்தனர். பாருங்க, இந்த மன்னர்கள் முறை சங்க காலத்திற்கு முன்னாடியே இருந்திருக்கு. சங்க காலத்துல நமக்கு நிறைய விஷயங்கள் இந்த மன்னர்கள் இருந்தாங்க, இந்த குலத்தலைவர்கள்லாம் இருந்தாங்கிறது நமக்கு தெரிய வருது. ஆதாரங்கள் தான் இதுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்கு. அதாவது சேரர்களின் செங்குட்டுவ மன்னனும், சோழர்களில் கரிகால சோழன் மன்னனும், பாண்டியர்களின் நெடுஞ்செழியன் மன்னனும் பெயர் பெற்ற ஆட்சியாளராக திகழ்ந்து மிகவும் புகழ் பெற்று விளங்கினார்கள். இவர்கள் போர் நடவடிக்கைகளில் சிறந்து விளங்கியதாக நம்பப்படுகிறது. அதற்கான சான்றுகளும் இலக்கியங்களில் கூறப்பட்டிருக்காங்க. தமிழகத்தின் தனி அரசுகளாக விளங்கின இந்த 3 மன்னர்களும் மூவேந்தர்களும். வடக்கே உள்ள அரசர்களுக்கு இடையே குறிப்பிடத்தக்க தொடர்புகள் இருந்தன என்று எந்த சான்றுகள் நமக்கு தெரியுது அப்படின்னா, எந்த சான்றுகள் மூலம் நமக்கு தெரியுது அப்படின்னா, அசோகனுடைய தூண்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது முக்கியமா 2ஆம் தூண், அதாவது பாறை கல்வெட்டு 2. இவர்கள் ரோமானியர் மற்றும் சீனர் உட்பட பல இராச்சியங்களுடன் குறிப்பிடத்தக்க வர்த்தக தொடர்புகளை கொண்டிருந்தனர். தமிழர்கள் பாருங்க, சீனர்கள் ரோமானியர்களுடன் வர்த்தக தொடர்பு கொண்டிருந்தாங்க. வணிகத்தின் பெரும்பகுதி முசிறி மற்றும் கொர்க்கை உள்ளிட்ட துறைமுகங்கள் வழியாக நடைபெற்றன. முசிறியும் கொர்க்கையும் அப்போது புகழ்பெற்று இருந்த துறைமுகங்கள். அழகன்குளம் தொல்லியல் தளத்தில் செய்த அகழ்வாராய்ச்சிகள் சங்க காலத்தின் முக்கியமான வர்த்தக மையங்கள் அல்லது துறைமுக நகரங்களில் ஒன்றாக விளங்கியது என தெரிய வருகிறது. பாருங்க, இன்னும் நாட்கள் போக போக நிறைய தொல்லியல் ஆய்வுகள், இந்த கீழடியில கண்டுபிடிச்ச மாதிரி நிறைய தொழில் ஆய்வுகள் மூலம் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. முத்து, பட்டு, வாசனை பொருட்கள் மற்றும் மசாலா பொருட்கள் ஆகியவை பரவலாக வர்த்தகம் செய்யப்பட்டன. அதிகமா ரோமானியருடன் என்ன செஞ்சாங்கன்னா மிளகு வர்த்தகம் தான் அதிகமா செஞ்சாங்க. இக்காலத்தில் பல நூல்கள் இயற்றப்பட்டன. அதில் குறிப்பாக தொல்காப்பியம் குறிப்பிடத்தக்கதாகும். மிகவும் தொன்மையான நூல் தொல்காப்பியம். அது பெரும்பாலான சங்க இலக்கியங்கள் காதல் மற்றும் போரை கருப்பொருளாக கொண்டுள்ளன.
இந்த சங்க இலக்கியங்கள் மூலம்தான் நமக்கு சங்க காலத்தில் என்னென்ன முறைகள் இருந்தன, எப்படி அரசர்கள் அரசாண்டாங்க, இதெல்லாம் பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். இச்செயல்களின் வாயிலாக அன்றைய தமிழ் சமூகத்தை அறிய முடிகிறது. நிலம் வளமானதாக இருந்தது. மக்கள் எந்த பகுதியில் வாழ்கிறார்கள் என்பதை பொறுத்து வெவ்வேறு தொழில்களை தொடர்ந்தனர். அவர்கள் கடவுள்களில் சேயோன் மற்றும் கொற்றவை போன்றவர்கள் அடங்கினர். அவர்கள் வெவ்வேறு இடங்களில் வணங்கப்பட்டனர். பாருங்க, வெவ்வேறு கடவுள்கள் வெவ்வேறு இடங்களில் வணங்கப்பட்டனர். ஆட்சியாளர்கள் பௌத்தம் மற்றும் சமண சமயத்தை ஆதரித்தார்கள். சரிங்களா, அந்த காலத்திலேயே பௌத்தமும் சமணமும் தமிழகத்தில் ஆதரிக்கப்பட்டது. அடுத்தது இடைக்காலம். இடைக்காலத்துல பாருங்க, களப்பிரர் ஆட்சி தமிழ் வரலாற்றின் இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, இருண்ட காலம், களப்பிரர் காலம், இருண்ட காலம். இரட்டை தமிழ் காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை இக்காலத்தில் தான் இயற்றப்பட்டது. திருவள்ளுவரின் உன்னதமான தமிழ் தொகுப்பான திருக்குறள் இக்காலத்தில் தான் தோன்றியது. அப்போ களப்பிரர்கள் காலத்தை இருண்ட காலம் அப்படின்னு சொல்ல முடியாது. முன்னர் பௌத்தம் மற்றும் சமணத்தை ஆதரித்த அவர்கள் பக்தி இயக்கத்தின் போது சைவ மற்றும் வைணவத்திற்கு மாறினார்கள். முதல்ல பௌத்தர்களாக இருந்தாங்க, அப்புறம் சமணம் வந்தாங்க, பிறகு சைவ மற்றும் வைணவத்திற்கு மாறினாங்க. இக்காலம் பல்லவர்களின் எழுச்சியை காட்டுகிறது. 6ஆம் நூற்றாண்டில் முதலாம் மகேந்திரவர்மன் காஞ்சியை தலைநகராக கொண்டு சில பகுதிகளை ஆட்சி புரிந்தார். மகாபலிபுரத்தில் பல கற்கோயில்கள் மற்றும் சிற்பங்களையும் காஞ்சிபுரத்தில் கோவில்களையும் எழுப்பினர். கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம். பல்லவர்கள் தங்கள் ஆட்சி காலம் முழுவதிலும் சோழர்கள் மற்றும் பாண்டியர்களுடன் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டனர். இந்த மூவேந்தர்களும் அதாவது ஒருத்தர் விட்டு ஒருத்தர் போர் புரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இடையில இந்த வெளிர் மன்னர்கள், குறுநில மன்னர்கள் இருந்தாங்களே, அவங்க கூட சேர்ந்தும் போர் புரிவாங்க, அல்லது அவங்க கூட தனிப்பட்ட முறையிலையும் போர் புரிஞ்சுட்டே இருப்பாங்க. கிபி 6ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கடுங்கோ மன்னனால் பாண்டியர்கள் புத்துயிர் பெற்றனர். அதாவது முற்கால பாண்டியர்கள் பேரரசை நிறுவியவர் கடுங்கோ மன்னர். உறையூரில் சோழர்கள் மறைந்திருந்த நிலையில் பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையில் பிரிவு ஏற்பட்டிருந்தது. சரிங்களா, பல்லவர்கள் இறுதியாக 9ஆம் நூற்றாண்டில் முதலாம் ஆதித்த சோழனால் தோற்கடிக்கப்பட்டார். இந்த பல்லவர்களை தோற்கடித்தவர்கள் சோழர்கள், அதாவது முதலாம் ஆதித்த சோழன், அதாவது பேரரசு சோழர்களை நிறுவியவர் ஆதித்த சோழன். சோழர் ஆட்சி மீண்டும் 9ஆம் நூற்றாண்டில் விஜயாலய சோழன் கீழ் நிறுவப்பட்டது. பிற்கால சோழர்கள் அவர்கள் தஞ்சாவூரை தலைநகராக கொண்டு பெரும் ஆதிக்கம் செலுத்தும் அரசை நிறுவினார். யாரு? விஜயாலய சோழன். இதை பற்றி பின்னாடி வர டாபிக்ல நம்ம இன்னும் விளக்கமா பார்க்கலாம். 11ஆம் நூற்றாண்டில் முதலாம் ராஜராஜன் தென்னிந்தியாவையும் இன்றைய இலங்கை மாலத்தீவுகளின் சில பகுதிகளையும் கைப்பற்றி இந்திய பெருங்கடல் முழுவதையும் சோழர்களின் செல்வாக்கை ஆதரிக்க செய்திருந்தார். 11ஆம் நூற்றாண்டில் முதலாம் ராஜராஜ சோழர் இந்த காலத்தில் நாட்டை தனி நிர்வாக அலகுகளாக மாற்றி அமைப்பது உட்பட பல நிர்வாக சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வந்தார். ராஜராஜனின் மகன் முதலாம் ராஜேந்திர சோழனின் கீழ் சோழ பேரரசு அதன் உச்ச நிலையை அடைந்தது. பாருங்க, சோழர்கள் திராவிட கட்டிடக்கலை பாணியில் பல கோவில்களை கட்டினார்கள். அது இன்னமும் நமக்கு நல்ல ஒரு ஆதாரங்கள், வரலாற்று ஆதாரங்களாக இருக்கு. அதில் மிகவும் குறிப்பிடத்தக்கது ராஜராஜனால் கட்டப்பட்ட தஞ்சை பெருவுடையார் கோவில் மற்றும் முதலாம் ராஜேந்திரனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் உச்சத்தை அடைந்தது. 13ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியனின் கீழ் பாண்டியர்கள் மீண்டும் ஆட்சி செய்தனர். அதாவது பிற்கால பாண்டியர்கள் ஆட்சி. இவர்கள் தங்கள் தலைநகரான மதுரையிலிருந்து பிற கடல்சார் பேரரசுகளுடன் வர்த்தக உறவினை தொடர்பை விரிவுபடுத்தினார்கள். மார்க்கோ போலோ பாண்டியர்களை உலகின் பணக்கார பேரரசர் என குறிப்பிடுகிறார். இந்த பாண்டியர்களுடைய காலத்துல மார்க்கோ போலோ தமிழகத்துக்கு வந்திருப்பாரு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உட்பட பல கோயில்களையும் பாண்டியர்கள்
கட்டினார்கள். பாண்டியர்கள் கட்டினது, சோழர்கள் கட்டின கோவில்கள். அது மட்டும் இல்லாம இவர்களுக்கு பின்னாடி வந்து விஜயநகரர்கள், நாயக்கர்கள் காலத்துல கட்டப்பட்ட கோவில்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு காலத்திலயும் ஒவ்வொரு விதமான கட்டிடங்கள். ஒருத்தர் வந்து கோபுரங்களை உயரமா கட்டியிருப்பாங்க, ஒரு சிலர் வந்து மண்டபங்களை கட்டியிருப்பாங்க, ஒரு சில சோழர்கள் வந்து தூண்கள் நிறைந்த மண்டபங்களை கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் சோழர்கள் கட்டிடக்கலையில இன்னும் விளக்கமா பார்க்கலாம். அடுத்தது விஜயநகர் மற்றும் நாயக்கர்கள் காலம். பாண்டியர்களால் முன்பு கட்டப்பட்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நாயக்கர்கள் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது. பாருங்க, சேர, சோழ, பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில்கள் எல்லாம் விஜயநகர மற்றும் நாயக்கர் காலத்தில் அதில் வந்து புதுப்பிக்கப்பட்டிருப்பாங்க. இது புதுவா மறுபடியும் கொஞ்சம் மாற்றம் செஞ்சு அதிகமா உயரமாவோ அல்லது மண்டபங்களை அதிகப்படுத்தியோ செஞ்சிருப்பாங்க. பொது ஆண்டு 13 மற்றும் 14ஆம் நூற்றாண்டுகளில் சோழர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு பாண்டியர்கள் மீண்டும் எழுச்சி பெற்றனர். இதுதான் வந்து பிற்கால பாண்டியர்கள். ஆயினும் அந்த எழுச்சி நீண்ட காலம் நீடிக்கவில்லை. வடக்கில் டெல்லி சுல்தான்கள் படையெடுத்து மீண்டும் மீண்டும் மதுரை மீது தாக்குதல்களை நடத்தினார்கள். ஓகேங்களா? இந்த படையெடுப்பு மதுரை இஸ்லாமிய பாமினி ஆட்சிக்கு வித்திடப்பட்டது. இதற்கு பதிலடி தருவதற்காக பல சிற்றரசர்கள் சேர்ந்து 1336இல் விஜயநகர பேரரசை உருவாக்கினார்கள். முதல்ல டெல்லி சுல்தான்கள் ஆட்சி வந்து மதுரையில் நிறுவுவாங்க. இந்த டெல்லி சுல்தானியத்தை வந்து வீழ்ச்சியோட செய்வங்க வந்து விஜயநகர அரசர்கள். இப்பேரரசில் பல்வேறு பகுதிகள் பிரிக்கப்பட்டு அவற்றை மேற்பார்வையிட நாயக்கர்கள் என்னும் ஆட்சியாளர்கள் நியமிக்கப்பட்டனர். இந்த நாயக்கர்களை நியமித்தவர்கள் வந்து விஜயநகர மன்னர்கள். கம்பியை தலைநகராக கொண்டிருந்த விஜயநகர பேரரசு 1565 ஜனவரி 26இல் நடைபெற்ற தலைக்கோட்டை போரில் தோற்கடிக்கப்படும் வரை கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டு ஆட்சி செய்தது விஜயநகர பேரரசு. பின்னர் விஜயநகர பேரரசில் ஆளுநர்களாக இருந்த நாயக்கர்கள் பிராந்தியங்களின் கட்டுப்பாட்டை கைப்பற்றினார்கள். அதாவது நாயக்கர்களின் கீழ் இருந்தவர்கள் பாளையக்காரர்கள். நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு அரசியல் அமைப்புகள் மாற்றி அமைக்கப்பட்டன. பாளையங்கள் உருவாக்கப்பட்டு கிராம சுய ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு இருந்தது. தஞ்சை மற்றும் மதுரையை சேர்ந்த நாயக்கர்கள் புகழ்பெற்று விளங்கியதோடு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உட்பட சில பழங்கால கோவில்களை புதுப்பிக்கவும் செய்தனர். அதாவது இந்த மூவேந்தர்கள் கட்டிய கோவில்களில் கொஞ்சம் புதுப்பிச்சு கட்டியவர்கள் வந்து இந்த விஜயநகர அரசர்கள் மற்றும் நாயக்கர்களும் பாளையக்காரர்கள் இவங்கெல்லாம் வந்தாங்க. சரிங்களா? இப்போ இதை மறுபடியும் ஒரு தடவை ரீகால் பார்த்துடலாம். வரலாற்றுக்கு முந்தைய கால தமிழகம். வரலாற்றுக்கு முந்தைய கால தமிழகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல தொல்பொருள் சான்றுகள் தான் நமக்கு மிக அதிகமாக இருக்கு. அது வந்து நிறைய இடங்கள்ல கிடைச்சிருக்கு. அத்திரம்பாக்கம், பல்லாவரம், வல்லம், பையம்பள்ளி, ஆதிச்சநல்லூர், செங்கமேடு, சாயர்புரம் ஆகிய இடங்கள்ல இதெல்லாம் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதை பற்றி ஆராய்ச்சிகள் இன்னும் சிறப்பாக கீழடி முதலியான இடங்கள்ல செஞ்சுக்கிட்டு தான் வராங்க. இந்த கீழடியில் வந்து அப்பவே ஒரு நகர்ப்புற குடியிருப்பு இருந்ததை பற்றி நமக்கு தெளிவா வரலாற்று ஆதாரங்களுடன் நமக்கு காட்டியிருக்காங்க. இப்பவும் செஞ்சிட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்த வரலாற்றுக்கு முந்தைய காலம் தொல்பொருள் சான்றுகள் வந்து 400,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆராய்ச்சிகள் மூலம் தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஆதிச்சநல்லூரில் தொல்பொருள் ஆராய்ச்சி செஞ்சதுல 3800 ஆண்டுகளுக்கு முந்தைய தொடர்ச்சியான வரலாற்றை பற்றி
அறிய நமக்கு உதவுகிறது. இது சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்த எழுத்து முறையும் இங்க தமிழகத்தில் நிறுத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சி முறையில் கண்டெடுக்கப்பட்ட எழுத்து முறையும் ஒப்பிட்டு பார்த்து 2 நாகரிகங்களுக்கும் சம்பந்தம் இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதிகமாக கீழடியை வச்சு நம்ம அதிகமாக இப்போவும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் என்ன மொழியில இருந்ததுன்னா தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்டு இருந்தது. கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட பானை ஓடுகள் சிந்து சமவெளி எழுத்து மற்றும் தமிழ் பிராமி எழுத்துக்களுக்கு இடைப்பட்ட ஒரு எழுத்து முறையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொல்பொருள் சான்றுகளின்படி சங்க காலம் ஏறத்தாழ பொது ஆண்டுக்கு முன்பு 5ஆம் நூற்றாண்டு முதல் பொது ஆண்டுக்கு பின் 3ஆம் நூற்றாண்டு வரை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பழங்காலத்திற்கு அப்புறம் வரக்கூடிய சங்க காலங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு இலக்கிய ஆதாரங்கள் நமக்கு முக்கியமா உதவி செய்து இப்போ பண்டைய தமிழகம் முடியாட்சி அரசர்களான சேரர், சோழர் மற்றும் பாண்டியர் மூவேந்தர்களால் ஆளப்பட்டு வந்திருக்க அவங்களுடைய எந்தெந்த பகுதிகளை யார் ஆண்டாங்க அப்படிங்கிறத பற்றியும் நமக்கு இலக்கிய ஆதாரங்கள் நமக்கு இருக்கிறது. இந்த மூவேந்தர்கள் மட்டும் இல்லாம தமிழகத்துல வெளிர் குல மன்னர்களும் ஆண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெளிர் குல மன்னர்களுடன் இந்த மூவேந்தர்களும் அடிக்கடி சண்டையிட்டு போர் புரிந்து வந்ததாகவும் இல ஆதாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறது. வணிகத்தின் பெரும்பகுதி முசிறி மற்றும் கொற்கை உள்ளிட்ட துறைமுகங்கள் வழியாக நடைபெற்றது அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இந்த 2 துறைமுகங்கள் அப்போது புகழ்பெற்று இருந்தது. இந்த வணிகம் நடைபெற்ற நாடுகள் அப்படின்னா சீனர்களுடனும் ரோமானியர்களுடனும் நடைபெற்றதாக சொல்லியிருந்தன. அப்ப அந்த வணிகத்துல என்னென்ன முக்கியம்னா முத்து, பட்டு மற்றும் வாசனை பொருட்கள். முக்கியமா இந்த மிளகு வணிகம் அந்த காலத்துல, அதாவது சங்க காலத்துக்கு முன்னாடியும் நடைபெற்றதா சொல்லியிருக்காங்க. தமிழகத்துல சங்க காலத்தை பத்தி அறிஞ்சுக்கிறதுக்கு, தமிழ் சமூகத்தை பத்தி அறிஞ்சுக்கிறதுக்கு சங்ககால இலக்கியங்கள் தான் நமக்கு முக்கிய ஆதாரங்களாக இருந்தன. அடுத்தது இடைக்காலம். இடைக்காலத்துல களப்பிரர்களின் ஆட்சி தமிழ் வரலாற்றில் இருண்ட காலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இருண்ட காலத்துல தான் சிலப்பதிகாரம், மணிமேகலை, திருக்குறள் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பௌத்தம் மற்றும் சமணத்தை ஆதரித்த மன்னர்கள் சைவ மற்றும் வைணவ மதத்திற்கு மாறியது இந்த களப்பிரர் காலத்திற்கு பிறகு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் கிபி 6ஆம் நூற்றாண்டு இறுதியில் கடுங்கோ மன்னரால் பாண்டியர்கள் புத்துயிர் பெற்றனர். இந்த களப்பிரர் காலத்திலிருந்து பாண்டியர்களும் பல்லவர்களும் கொஞ்சம் முன்னேறி களப்பிரர்களை தோற்கடித்து அவர்களுடைய பகுதிகளை தங்கள் கீழ் கொண்டு வந்ததாக ஆதாரங்கள் நமக்கு மூலம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோழர்கள்ல மிக சிறப்பான பேரரசு சோழர்கள்ல முதலாம் ராஜராஜனும் அதுக்கப்புறம் அவருடைய மகன் முதலாம் ராஜேந்திர சோழனும் அவர்களுடைய ஆட்சியை தமிழகத்துல மட்டும் இல்லாம இலங்கையிலும் மாலத்தீவு முதலான முக்கிய இந்த கடல் மூலமா போய் வெற்றி பெற்று அங்கும் தமிழர்களுடைய ஆட்சியை நிறுவனாங்க அப்படிங்கிறத பத்தி நமக்கு ஆதாரங்கள் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் வெளிநாட்டு பயணியான மார்க்கோ போலோ பாண்டியர்களை உலகின் பணக்கார பேரரசு அப்படின்னு குறிப்பிடுகிறார். பாண்டியர்களுடைய காலத்துலதான் மார்க்கோ போலோ தமிழகத்திற்கு வருகை புரிஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் விஜயநகர் மற்றும் நாயக்கர் காலம். இவர்கள் சோழர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு பாண்டியர்கள் வருவாங்க. பாண்டியர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு இந்த விஜயநகரம் மற்றும் விஜயநகரர்களால் நியமிக்கப்பட்ட நாயக்கர்களும் நாயக்கர்களால் நியமிக்கப்பட்ட பாளையக்காரர்களின் ஆட்சியும் தமிழகத்துல நடக்கும். இதே சமயத்துல மதுரையை சுல்தானியர் அப்படிங்கிறவங்க மதுரை சுல்தானியமும் இருக்கப்படும். அது டெல்லி சுல்தான்கள் இந்தியாவில் வட இந்தியாவில் டெல்லி சுல்தான்கள் ஆட்சியின் போது தமிழகத்தின் மீது படையெடுத்து மதுரையில் சுல்தானிய ஆட்சியை நிறுவுவாங்க. அவர்களை தோற்கடித்து விஜயநகர பேரரசின் நிறுவுவாங்க விஜயநகரக்கார மன்னர்கள். அவர்களின் கீழ் இருந்தவர்கள் தான் நாயக்கர்கள். அதுக்கு நாயக்கர்கள் நாயக்கர்களால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் பாளையக்காரர்கள். தஞ்சை, செஞ்சி, மதுரை இந்த 3 பகுதியில் இருந்த நாயக்கர்கள் ரொம்ப புகழ் பெற்றவர்களாக இருப்பாங்க. இதுவரைக்கும் நாம வரலாற்றுக்கு முந்தைய கால தமிழகம் பத்தி பார்த்தோம். அடுத்த டாபிக்ல சங்ககாலம். சங்க காலத்துல தொடங்கி அதனுடைய ஆதாரங்கள், அதனுடைய மன்னர்களான மூவேந்தர்கள், சேரர், சோழர், பாண்டியர்கள் இவர்களை பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.
Future Vision Study Center, second floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.